ஆன்லைனில் இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து வன்மத்தோட பல கருத்துக்களை பரிமாறி என்னென்னமோ பேசி ஒரு படத்தை வந்து டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவு டேமேஜ் பண்ணிச்சு. பெரிய படம் வரும்போது நான் பண்ணி இந்த டார்கெட் பண்ணி இந்த படத்தை ஒரு வாரம் நான் ஒழிச்சிடுவேன். இப்போ ஒரு வாரம் நான் ஒழிச்சிட்டாலே போகிறோம், செகண்ட் வீக் அந்த படம் எழுந்து நிற்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ தடவை நான் அடிச்சிட்டல, இனிமேல் எழுதுக்காது இல்லை, அப்போ நான் வேற வேலையை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இது குரூப் யாரு, எதுக்காக, என்ன அஜெண்டாவில் பண்ணுறாங்க? ஏன்னா இது ஒரு நடிகர் நடித்த படத்துக்கு பண்ணால் நம்ம சொல்லலாம் அவர் எதிர் குரூப் தான் பண்ணுறாங்கன்னு. ஆனால் எல்லா படத்துக்கும் சூசெட்டி மாறன் அவர்கள் வந்துட்டு கூலிக்கு கொடுத்த விமர்சனத்தை தெலுங்குல ஒரு பாலகிருஷ்ணா படத்துக்கு கொடுத்துருந்தா அங்க அவரால் கொடுத்துருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி. ரொம்ப நியாயமான கேள்வி. ஆமாம் ஆமாம். அங்க வந்துட்டு ஒருத்தவரால் செய்ய முடியாது, இங்க செய்யறாரு அப்படின் போது அப்ப நம்ம ரொம்ப ஏமாலியா இருக்கிறோமா? இல்ல தமிழ் சினிமா அப்படிதான் இருக்கு. இதே பாலைய படத்துல ஒரு லாஜிக் நீங்க பார்க்க முடியாது, ஓகேங்களா? ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல லாஜிக் பார்க்க முடியாது, ஓகேங்களா? ஒரு பாடல் காட்சியில லாஜிக்கே பார்க்க முடியாது. அவர் பண்றாரு, தைரியமா பண்றாரு. அப்போ அந்த தெலுங்கு சினிமா கொண்டாடுது, கோடிக்கணக்கில் வசூலை கொடுக்குது, செலிப்ரேட் பண்ணுது. ஆனால் தமிழ் சினிமாவில் வரும்போது மட்டும் 1008 கேள்விகள், 1008 லாஜிக்கல் கேள்விகள், எப்படியாவது படத்தை ஒழிக்கணும்னு ஒரு பெரிய குரூப்பை இயங்குது. அடுத்து உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரையும் வந்துட்டு இயக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இந்த காம்பினேஷன் மிக சிறப்பாக வரும். வந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியோடைய மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். யாருமே அந்த ஹிட்டை வந்து தொடக்கூட முடியாது. அது பிறகு அப்படிப்பட்ட ஒரு தொட முடியாத ஒரு நம்பர்ஸை வந்து அந்த படம் அச்சீவ் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை வந்து அவர் கொடுத்து அதில் ரஜினி சார், கமல் சார் நடிச்சாங்கன்னா அட்டகாசம், தமிழ் சினிமாவுக்கே அட்டகாசமாக நம்ம. லோகேஷ் கனகரோட கெரியரில் இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் அச்சீவ்மெண்ட் அவரை வேறு எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ண முடியும். அதாவது இவ்வளோ பெரிய கலெக்ஷன் மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய ஜாம்பாண்டில் ஒருங்கிணைச்ச ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன். அந்த கதையை நான் எடுத்துட்டேன் அப்படின்றதே பெரிய சாதனையாக நான் பார்ப்பேன். ஏன்னா 46 வருஷம் அவங்கள ஒருங்கிணைக்க முடியல எந்த இயக்குனராலும். அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பை அவர் பண்ணிட்டாலே அவருடைய உச்சபட்ச சாதனையாக இருக்கும். அது பிறகு அவர் வந்து யூ கேன் ஜஸ்ட் சே ஐ டிட் இட் ரா, இந்த சினிமாவுக்கு வந்து நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு உலகத்தை பார்த்து காலம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது தயாரிப்பாளர்களின் மார்க்கண்டேயன் திரு தனஞ்சயன் அவர்கள். தொடர்ந்து வணக்கம். கூலி பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு முதல் 4 நாளில் 400 கோடின்னு சொன்னாங்க. அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்ன்ற ஒரு நிலை இருக்கிறது. இப்போதைக்கு என்ன நிலை சார்? அந்த முதல் 4 நாட்களில் மிகப்பெரிய வசூல் சாதனை இந்த படம் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமா பண்ணாத ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை தான் இந்த படம் பண்ணுச்சு. ஆனால் இந்த மிக்ஸ்டான ஒரு டிவைடான ஒரு டாக் மக்கள் மத்தியில் பல ஸ்டேட்ஸில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான வசூல் அது பிறகு கிடைக்கலன்றது தான் என்னுடைய பாயிண்ட். இந்த படம் என்னுடைய கணிப்பில் இருந்ததுன்னா ஒரு 600-650 கோடி பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் எந்த அளவு ஒரு தாக்கம் ஏற்படுதுன்னா இந்த ரிவ்யூஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சோஷியல் மீடியா ரிவ்யூவர்ஸ் இல்லை, ரிவ்யூவர்ஸ்ன்றவங்க அவங்க வேலையை பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து அவங்க போஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து வன்மத்தோட பல கருத்துக்களை பரிமாறி என்னென்னமோ பேசி ஒரு படத்தை வந்து டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா நியாயமாக இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய வசூல் தடுக்கப்பட்டுட்டே இருக்குது. அதுதான் என்னுடைய பார்வையில். எக்ஸாக்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியல, ஒரு 460 கோடியாக இருக்கலாம், 450 கோடியாக இருக்கலாம். எனக்கு இந்த வீக்கெண்ட் முடியும் போது 500 கோடி தாண்டும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த புதன்கிழமை வந்து லீவ் இருக்குது, அடுத்த வாரமும் ஃபுல்லாக இந்த படம் நல்லா ஓடும். புதன்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி லீவ் இருக்குது, வீக்கெண்டும் இருக்குது. இந்த படம் ஒரு 500 கோடி தாண்ட பிறகு, இந்த வீக் தாண்ட பிறகு ஒரு 600 கோடியை தாண்டலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் இருக்கேன். ஆனால் இந்த படம் அடைய வேண்டிய எல்லைகள் பெருசாக இருந்தது. ஆனால் அந்த எல்லைகள்லாம் ஒரு 100-150 கோடியை இவங்கெல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆன்லைனில் இருக்கிற ஒரு மாஃபியா. அது மட்டும் தான் என்னோட ஒரே இருக்குது சார். ஆனால் பொதுவாக வந்துட்டு இப்போ விக்ரம் படத்துக்கு பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. அப்பயும் இதே மாதிரியான ஒரு ஆன்லைன் மாஃபியா இருந்திருக்கலாம். அந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி இல்லை, கூலிக்கு மட்டும் இவ்வளோ ஆகுது. இல்லை இப்போ சமீபத்தில் வந்து எல்லா படத்துக்கும் விக்ரம் டைம் வேற. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸா எல்லா பெரிய படங்களுமே பெரிய லெவலில் டேமேஜ். நீங்கள் எல்லா பெரிய படம் எடுத்து பாருங்களேன், நான் ஒரு படம் சொல்ல மாட்டேன், எல்லா படங்களுக்குமே எந்த பெரிய படம் வந்தாலும் அதை ஆர்கனைஸ் பேசிஸில் டார்கெட் பண்ணி அதை ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு குரூப்பை இயங்கிட்டு இருக்கு ஆன்லைனில். தொடர்ந்து வீடியோஸும், தொடர்ந்து ட்வீட்ஸும், தொடர்ந்து இன்ஸ்டாவில் போட்டோம், அதை மீம்ஸ் போட்டோம், அதை ட்ரோல் பண்ணியும், ட்ரோல் வீடியோ, மீம்ஸ் வீடியோ, இதுன்னு போட்டு நம்ம அந்த ஒரு டைம்லைனில் பார்த்தாலே இதான் வருது. இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி, இது கொஸ்டின் பண்ணி, இது இல்லை, அது இல்லை, இந்த லாஜிக் இல்லை, அந்த லாஜிக் இல்லை, யாராவது படம் இந்த வீக்கெண்டில் புக் பண்ணால் நினைக்கிறவங்க கூட ஐயோ வேணாம், இவ்வளோ நெகட்டிவ் டாக் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு மனநிலையை கட்டமைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்மால் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு கிடையாது. அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. ஸ்மால் மீடியம் பட்ஜெட்டுக்கு அதுவாக பிக்கப் ஆகி ஓடிட்டு போட்டோம் பாவம் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் பெரிய படம் வரும்போது நான் பண்ணி இந்த டார்கெட் பண்ணி இந்த படத்தை ஒரு வாரம் நான் ஒழிச்சிடுவேன். இப்போ ஒரு வாரம் நான் ஒழிச்சிட்டாலே போகிறோம், செகண்ட் வீக் அந்த படம் எழுந்து நிற்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ தடவை நான் அடிச்சிட்டல, இனிமேல் எழுதுக்காது இல்லை, அப்போ நான் வேற வேலையை பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க. இது குரூப் யார், எதுக்காக, என்ன அஜெண்டாவில் பண்ணுறாங்க? ஏன்னா இது ஒரு நடிகர் நடித்த படத்துக்கு பண்ணால் நம்ம சொல்லலாம் அவர் எதிர் குரூப் தான் பண்ணுறாங்கன்னு. ஆனால் எல்லா படத்துக்கும் பண்ணால் கமல் சார் படத்துக்கும் பண்ணுவாங்க, சூர்யா சார் படத்துக்கும் பண்ணுவாங்க, ரஜினி சார் படத்துக்கும் பண்ணுவாங்க, இல்லை விஜய் சார் படத்துக்கும் பண்ணுவாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது? இப்போது ஒரு நடிகர் வந்து இப்போ விஜய் சாரோ இல்லை ரஜினி சாரோ வந்து இதை தாங்க முடியும். ஏன்னா
கோட்டுக்கு அவ்வளோ பெரிய இது வரும்போதோ அந்த படம் தாங்கி நின்று 225 கோடி கிராஸ் பண்ணது. இந்த படமும் அதே மாதிரி வந்து தாண்டி போயிட்டு இருக்கும். ஆனால் மீதி நடிகர்கள் எப்படி தாங்க முடியும்? எல்லா நடிகர்கள் படமும் வந்து நெகட்டிவிட்டி எதிராக ஆன்ஸ்லாட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆன்ஸ்லாட் எதிராக நிற்க முடியுமா? அப்போது ஆன்ஸ்லாட் எதிராக நிற்க முடியலன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வசூல் பாதிக்கப்படுதா இல்லையா? ஸோ இது வந்து நான் பல இன்டர்வியூவில் நான் பல பேர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படியாவது இது யார் இவங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி இவங்கெல்லாம் மொபிலைஸ் பண்ணுறானுங்க, எப்படி இவ்வளோ ஆர்கனைஸாக அட்டாக் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு இண்டஸ்ட்ரியோடைய பிரச்சனை இது வந்து தனிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பாதிக்கப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தனியாக என்ன பண்ண முடியும்? படம் அடுத்த படம் வரும்போது தான் அவங்க வந்து கவுண்டர் பண்ண முடியும். இப்போது இண்டஸ்ட்ரியாக பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய படமும் பாதிக்கப்பட்டுட்டே இருந்தால் அப்போ இண்டஸ்ட்ரி எப்போ தான் வளரும்? இது தெலுங்குல கிடையாது. தெலுங்குல இந்த அளவு ஆர்கனைஸ் மாஃபியா கிடையாது. ஆனால் இங்கே தமிழில் மிகப்பெரிய அளவில் ஆர்கனைஸ் மாஃபியா இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற அன்றைக்கும் மறுநாள் இருந்துடும், அதோட முடிஞ்சிடும். அந்த படம் அதோட படுத்துரும், அது பிறகு எழுந்துக்காது. ஏன்னா அதோட முடிச்சிடுவாங்க. ஆர்கனைஸ்டாக பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க. இங்கே பேசிகிட்டே இருக்காங்க, நிறுத்த மாட்டேன்றாங்க. நானும் எவ்வளோத்துல முட்டு கொடுக்கணும் பார்க்குறேன், எவ்வளோ பாசிட்டிவிட்டி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 நண்பர்களும் பேசுகிறாங்க சோஷியல் மீடியாலையும் ப்ளஸ் யூடியூப்லையும். ஆனால் நம்மளால் நம்ம ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க மத்தியில் நம்ம ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. நம்ம சொல்லி மக்கள் வந்து பார்க்குற மாதிரி ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் அதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதை தான் நம்புகிறாங்க மக்கள். இவ்வளோ நெகட்டிவிட்டி சொல்கிறாங்க, இந்த ஆள் வந்து சினிமா நல்லா இருக்கணும்னு பேசிகிட்டே இருப்பான், எல்லா படங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எப்படி ஒதுக்கிடுவாங்க. நான்னா என்ன மாதிரி பேசுகிறவங்கள. அப்போது பாசிட்டிவிட்டி எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு படத்துக்கு எதிராக இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து ஓரளவாவது நம்ம அணை போட்டு தடுக்கணும்னுவாங்களே, அதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. மீடியாக்கள் தான் வழி சொல்லணும். இல்லை ஆனால் சார், ஒரு நடிகர் கூட சொல்கிறாரு, இப்போ இதே மாதிரி ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்துட்டு கூலிக்கு கொடுத்த விமர்சனத்தை தெலுங்குல ஒரு பாலகிருஷ்ணா படத்துக்கு கொடுத்திருந்தா அங்க அவரால் கொடுத்திருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி. ரொம்ப நியாயமான கேள்வி. ஆமாமா ஆமா. அங்க வந்துட்டு ஒருத்தவரால செய்ய முடியாது, இங்க செய்யறாரு அப்படின் போது அப்ப நம்ம ரொம்ப ஏமாலியா இருக்கிறோமா? இல்ல தமிழ் சினிமா அப்படிதான் இருக்கு. நான் அதுதான் சொல்ல வரேன். ப்ளூ சட்டை மாறன் அப்படின்ற ஒரு ஒருத்தர் மட்டும் நம்ம பேச வேணாம். இண்டஸ்ட்ரி ஃபுல்லா நான் வந்து அப்படின்னா ப்ளூ சட்டை மாறன் தெரியுமா சொல்ல வரேன். அப்படி கிடையாது. அவரும் இன்டர்வியூ அவர் ரிவ்யூ கொடுத்து போயிட்டாரு. அது பிறகு அவர் ஒன்றும் போட்டுட்டே இல்லை. பட் நான் சொல்ல வர்றது பல பேர் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை சொல்றேன். ஒருவேளை ப்ளூ சட்டை மாறன் இன்ஸ்பிரேஷன் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியல. அவர் தைரியமா பேசுறாரு, நம்மளும் பேசுவோம்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இறங்கிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. எதுக்கு இவ்வளோ பேர் இறங்கி அடிக்கிறானுங்க? ஒரு தக்லை படத்தை இவ்வளோ தூரம் நெகட்டிவ் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணுறானுங்க? ஒரு ரெட்ரோ படத்தை ஏன் இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணுறானுங்க? ஏன் வந்து ஒரு கூலி படத்தை இவ்வளோ டார்கெட் பண்ணுறானுங்க? இப்போ எல்லா படத்தையும் இப்படி டார்கெட் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு பெரிய படத்தையும், பெரிய படம் எடுக்கிற தயாரிப்பெல்லாம் எங்கே போவாங்க? இதே பாலையா படத்தில் ஒரு லாஜிக் நீங்கள் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் லாஜிக் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஒரு பாடல் காட்சியிலும் லாஜிக்கே பார்க்க முடியாது. ஒரு பாடல் காட்சி லாஜிக் பார்க்க முடியாது. நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவேன். நான் என்னடா இப்படியெல்லாம் சாங் எடுக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு சைண்டை காட்சி எடுக்கிறாங்க, எப்படி ஃபைட் சீக்வன்ஸை நம்பிக்கையோட அவர் பண்ணாருன்னு எனக்கே தெரியல. அவர் பண்ணுறாரு, தைரியமாக பண்ணுறாரு. அப்போது அந்த தெலுங்கு சினிமா கொண்டாடுது, கோடிக்கணக்கில் வசூலை கொடுக்குது, செலிப்ரேட் பண்ணுது. ஆனால் தமிழ் சினிமாவில் வரும்போது மட்டும் 1008 கேள்விகள், 1008 லாஜிக் கேள்விகள், எப்படியாவது படத்தை ஒழிக்கணும்னு ஒரு பெரிய குரூப்பை இயங்குது. இவ்வளோ லாஜிக் பார்க்குறீங்களே, அப்போ தெலுங்கு படத்தை எப்படி கொண்டாடுவீங்க? இப்போது புஷ்பா 2ல இல்லாத லாஜிக்கல் மிஸ்டேக்ஸா? எவ்வளோ படங்கள் இருக்குது. எல்லா பெரிய படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படங்கள் வரும்போதே லாஜிக்கல் மிஸ்டேக் வரும். ஆனால் இதை வரிஞ்சு கட்டிக்கிட்டு நான் இதை டார்கெட் பண்ணி ஒழிக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மைக்கு எதிராக தான் நான் பேசிட்டு இருக்கேன் தவிர, மற்றபடி ஆடியன்ஸ் வந்து நல்ல படங்களை ஆதரவு பண்ணிட்டு தான் இருக்காங்க, மீடியம் படங்களை ஆதரவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து வேற ஆடியன்ஸ். இந்த டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுற ஆடியன்ஸ் வேற. இந்த பேருக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர ஜெனரல் ஆடியன்ஸாக நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு குரூப். இந்த குரூப்புக்கு ஏதோ ஒரு கோவம் இருக்குது. பெரிய படங்கள் வந்தாலே இதை ஒழிச்சிடணுன்ற ஒரு கோவம் இருக்குது. அதை அவங்க பிரதிபலிச்சுட்டே இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு பயமாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி பற்றி. அதாவது இது எப்படி தான் போகும்? பெரிய படங்கள் காப்பாற்றுறது எப்படி தான் பண்ண முடியும்? பெரிய படங்களுக்கு தான் வசூல் கொண்டு வர முடியும். ஒரு 4 நாட்களில் அவங்க அட்வான்ஸ் புக்கிங் பணத்தோடு தான் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு. 1-2 வாரம் விட்டுருந்தா இந்த படம் 800-700 கோடி பண்ணியிருக்கலாம்ல. அதை தடுக்கிறீங்களேன்றது தான் என்னோட பாயிண்ட். இப்போ கூலிக்கு ஒரு நெகட்டிவான ரிவ்யூ இருக்கும்போது எல்லாருமே சொன்னது என்னன்னா லோகேஷனுடைய சரக்கு தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அப்படியே இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னா வந்துட்டு அடுத்து உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரையும் வந்துட்டு இயக்க போகிறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இது உண்மையான ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்றாங்க. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன டாக் போயிட்டு இருக்குன்னா, இது வந்து இந்த காம்பினேஷன் 3 பேரும் பண்ண போகிறது ஒரு ஆல்மோஸ்ட் உறுதி அப்படின்றத வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அஃபிஷியலாக வரல. ஆனால் இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். என்ன காரணம்னா, இது வந்து 6 மாதம் முன்னாடியே பேசிட்டாங்க, இது வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைம்லேயே கதையை சொல்லிட்டு இந்த கூலி 2 பிறகு அவர் பண்ணலான்ற மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் இருந்திருக்கு போல இருக்கு. நடுவில் அமீர் கான் படம் பண்ணலன்னா இதை பண்ணலான்ற மாதிரி கமல் சாரும் அதை இனிஷியேட் எடுத்திருக்காரு. அந்த கதையில் அவரோட இன்புட்ஸோட கொடுத்து ரஜினி சார்கிட்ட பேசி பல விதமாக எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ரஜினி சாரை பொறுத்தவரையும் டிசிஷன் எப்போ வரும் அப்படின்றாங்கன்னா, ஜெயிலர் பிறகு வரும். ஜெயிலர் பிறகு அவர் வந்து கண்டிப்பாக டேட் கொடுத்துருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்கன்னு இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் அஃபிஷியலாக வரல. ஆல்மோஸ்ட் எல்லாருமே உறுதியாக சொல்கிறதுனா இது நடக்கும் அப்படின்றாங்க. பல பேர், அதாவது
நடக்காதுன்னு சொல்ற பல பேரும் என்கிட்ட சொல்றாங்க, இல்லை சார் நடக்குது சார், இது நடக்குது அப்படின்னு என்கிட்ட நம்பிக்கையோட சொல்றாங்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆனால் நம்ம அஃபிஷியலாக அவங்கள கேட்டால் சொல்ல போகிறது இல்லை, அவங்க உறுதி சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் அஃபிஷியலாக வரட்டும் சார் அப்போ பேசுகிறோன்னுவாங்க. அதனால் நம்மளும் கால் பண்ணி கேட்க முடியாது. பட் ஆனால் பல பேர் உறுதியாக சொல்கிறது இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நடந்தால் நல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா முதல் முறையாக ஒரு காம்பினேஷனாக, மிகப்பெரிய காம்பினேஷன் வரும்போது இதற்கான சக்ஸஸ் பெருசாக இருக்கும். அந்த ஓப்பனிங் வசூலே இந்த 4 நாட்களில் 404 கோடி கிடையாது, 4 நாட்களில் 800 கோடி பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஒரு காம்பினேஷன், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ வந்து சரக்கு தீர்ந்துச்சு இந்த மாதிரி கமெண்ட்டுக்கெல்லாம் எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு படைப்பாளியினுடைய ஒரு படைப்பு தான் அது, தவிர அது அவர் கிடையாது. அது அந்த படைப்பில் அவர் சறுக்கி இருக்கலாம், அடுத்த படைப்பில் அவர் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு பெட்டரான ஒரு படைப்பை தான் கொடுப்பாரு தவிர இதே மாதிரி சறுக்கிட்டோம் இனிமேல் நம்ம எழுதுக்க முடியாதெல்லாம் வர முடியாது. இது வந்து அவருடைய ஜேர்னியில் ஒரு படைப்பு, அவ்வளோதான். அவர் வந்து ஒரு 10 படம் 12 படம் பண்ண போகிறான்னு நினச்சாருன்னா அதில் ஒரு படைப்பு வந்து அவருக்கு ஒரு சின்ன லேர்னிங்கை கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம், நம்மளுக்கு டைம் இருந்தோம், நம்ம ஏதோ ஓவராக கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டோம், இனிமேல் அதை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, என்ன மாதிரி தீமை நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்தால் ஏ சர்டிஃபிகேட் வந்துடும். ஏ சர்டிஃபிகேட் வந்தால் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிடும். இப்போ அவருக்கு தெரியும்ல, நிச்சயமா. இப்போ ஏ சர்டிஃபிகேட் ஏன் வந்தது, ஒரு பர்ன் பண்ணுறதை காமிச்சிட்டே இருக்கும். ஒரு காட்சியிலே வந்து படங்களை பர்ன் பண்ணுறது இல்லை, உயிரோடு இருக்கிறவங்களே பர்ன் பண்ணுறாங்க. ஒரு சார்லின்றவர் வந்து உயிரோட உட்கார வச்சுட்டு பர்ன் பண்ணும்போது குழந்தைங்களை வச்சு நீ காமிக்க முடியும்னு சொல்லிட்டு சென்சரில் என்ன சொல்கிறாங்க, ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பேன்றாங்க. அப்போ நம்ம கான்செப்ட் எழுதும்போது நம்ம அலர்ட் ஆகிடணுமா இல்லையா? நம்ம எழுதும்போது ஐயோ இது ஏ சர்டிஃபிகேட் வந்தால் பாதிப்பு எப்படி வரும்னா, படத்துக்கு யூத் மட்டும் தான் வர முடியும், இவன் வர முடியாது, குழந்தைங்களை கூப்பிட்டு ஃபேமிலி வர முடியாது. குழந்தைங்களை விட்டு வரலன்னா எனக்கு கூலி படத்தில் கிட்டத்தட்ட 20-30% கலெக்ஷன் போச்சு. என்னுடைய கால்குலேஷன் வந்து மினிமம் 20% கலெக்ஷன் வந்து பாதிக்கப்பட்டது ஏ சர்டிஃபிகேட்டில் தான். இல்லைனா ஃபேமிலியாக ரஜினி சார் படத்துக்கு வந்திருப்பாங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதில் நடுவில் வீடியோ சில பேர் காமிச்சாங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு அது என்னமோ எங்காவது ரேராக பார்த்துருக்கலாம், இல்லை வேறு படமாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அதை கட்டமைக்கிறாங்க. இது ரஜினி சார் படம், ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு வந்திருக்கான் பாரு சின்ன பையன் அப்படின்னு. அவன் ரஜினி சாரை பார்த்து சந்தோஷப்பட்டேன்றான், அவன் அந்த படம் பேரான்னு கூட சொல்லல அவன். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த குழந்தைங்களை கூட்டு வரா தொட்டு இந்த படத்துக்கு ஒரு 20% லாஸ் ஆயிருக்கும்ல. இப்போ அதை யோசிக்க வேண்டியிருக்கும். இப்போ யாருக்கு, லோகேஷ் அவர்களுக்கு. ஐயோ இனிமேல் நான் எழுதும்போது நான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை மிஸ் ஆகாமல் எழுதணும், நான் மிஸ் ஆகாமல் எழுதணும். அதாவது நான் வராமல் இருக்கக்கூடாது, சென்சர் இவ்வளோ டஃப்பாக இருக்காங்க, அப்போ நான் இது மாதிரி பண்ணணும். இது எல்லாமே லேர்னிங் இந்த படம் மூலமாக ஒரு கிடச்சிருக்கும்ல. ஏ சர்டிஃபிகேட் படம் வேண்டாம், அடுத்ததான் நான் எடுக்க போகிற படத்தில் இந்த மாதிரி வந்து காட்சிகள் வச்சாலே எனக்கு பிரச்சனை வந்துடும், ஃபேமிலி வர முடியாது. இப்போது நான் எப்படிப்பட்ட படம், லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இவ்வளோ பேர் எழுதுவாங்க. நான் ஒரு கதையை எழுதும்போது ஒரு தடவை 1-2 லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் தான் பிரச்சனை இல்லை. இப்போ லியோ படத்தில் சொன்னார்ல, இந்த லாஜிக் மிஸ் ஆச்சு, அதுக்கு நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார்ல. இப்போ இத்தனை லிஸ்ட் கொடுக்கும்போது அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அப்போ இனிமேல் நான் வந்து இன்னும் ப்ராப்பராக ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும், இன்னும் நான் வந்து தீவிரமாக ஒர்க் பண்ணி நல்ல கதைகளை உருவாக்கணும், எக்ஸ்பர்ட்ஸ் கூட சேர்ந்து நான் கதையை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். அது பிறகு படமாக எடுக்கும்போது நான் இன்னும் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லேர்னிங்கே இந்த படம் அவர் கொடுத்துருக்கும். அதனால் அவர் அடுத்த கட்டமாக கொடுக்க போகிற படம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. எப்பவுமே ஒரு சர்க்கிள் என்பது தான் ஒரு மனிதரை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த சர்க்கிள் தான் அவருக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். நம்ம வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான படத்தை கொடுத்தா தான் இந்த இண்டஸ்ட்ரி நம்மளை அதே உச்சத்தில் வச்சுருக்கோன்னு. அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, இந்த காம்பினேஷன் மிக சிறப்பாக வரும். வந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியோடைய மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். யாருமே அந்த ஹிட்டை வந்து தொடக்கூட முடியாது. அது பிறகு அப்படிப்பட்ட ஒரு தொட முடியாத ஒரு நம்பர்ஸை வந்து அந்த படம் அச்சீவ் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை வந்து அவர் கொடுத்து அதில் ரஜினி சார் கமல் சார் நடித்தாங்கன்னா அட்டகாசம், தமிழ் சினிமாக்கே அட்டகாசமாக நான் பார்க்குறேன் சார். ஆனால் ஆமீர் கான் அவர்களோட ஒரு படம் ஆல்மோஸ்ட் அது இரும்பு கை மாயாவின்ற மாதிரி தான் கேள்விப்படுறோம். கைதி 2 இது ரெண்டுமே வந்துட்டு கார்ட்ஸில் இருக்குது. குறிப்பாக கைதி 2 வந்துட்டு லோகேஷே சொன்னார், நான் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அண்ட் உலகநாயகனுடைய படம் பண்ணிட்டு தான் போகிறோம். இது வந்து கேலண்டரில் எப்படி அமைய போகுதுன்றது அவங்க இன்னும் நம்மளுக்கு சொல்லலை, 100% கிளியராக சொல்லலை. இப்போ வந்து கைதி 2 தான் உடனே போகிறாரா, இல்லை வந்து இந்த படம் போகிறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் ஊடகங்களில் பல விதங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்த்தி சார்கிட்ட அவங்க இன்னும் பேசி முடிக்கும் போது இன்னும் ஒரு டேட் ஃபைனலைஸ் ஆகலை, கார்த்தி சார் அடுத்ததான் வேறு படம் பண்ண போகிறாரு அப்படிலாம் பேசுகிறாங்க. லோகேஷ் அவர்களுக்கு நடிக்கணும், ஒரு படத்தை வந்து கமிட் பண்ணிட்டாரு, அந்த படத்தை நடிச்சு முடிக்கும் போது இந்த கதை ரெடி ஆகிடும். இப்போ ரஜினி சார் கமல் சார் நடிக்கிற படம் இப்போ ஒருவேளை அவங்க டேட் கொடுத்துட்டா வச்சுங்களேன், ஏப்ரல்லேருந்து போயிடலாம், அதாவது 2026 அப்படின்னு சொல்லிட்டா அவர் 100% அந்த படத்துக்கு போயிட்டு வரல. ஏன்னா அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் அந்த ஃப்ரீ ஆகிட்டாங்க, நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா ரஜினி சார் வந்து ஜெயிலிருந்து ஃப்ரீ ஆயிடுறாரு, அது கமல் சார் வந்து அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க அக்டோபரில், அது பிறகு ஏப்ரலில் ஃப்ரீ ஆகிடுவார். அப்போ அவர் சொல்லிட்டாரு வச்சுங்களேன், 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலாம், ஒரு 4 மாதம் பண்ணிட்டு முடிச்சிருங்களேன், அப்புறம் கைதி 2 போங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுவாரா இல்லையா? ஸோ எது நடக்கும் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பார்க்கலாம். பட் எனக்கு என்னமோ இது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நடந்தால் நல்லா இருக்குமே இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் ஒரு ரசிகனாக நான் காத்திருக்கேன். எனக்கு ரஜினி சாரும் கமல் சாரும் அவ்வளோ பிடிக்கும். அந்த 2 லெஜெண்ட்ஸ் நடிக்கும் போது இது உலகமே பார்த்து கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். அது இன்ஃபேக்ட் தட் வில் பி த அல்டிமேட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகரோட கெரியரில் இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் அச்சீவ்மெண்ட் அவரை வேறு எந்த டைரக்டரும் பண்ண முடியாது.
அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ண முடியும். அதாவது இவ்வளோ பெரிய கலெக்ஷன் மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய ஜான் பாண்டில் ஒருங்கிணைச்ச ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன், அந்த கதையை நான் எடுத்துட்டேன் அப்படின்றதே பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா 46 வருஷம் அவங்கள ஒருங்கிணைக்க முடியல எந்த இயக்குனராலும். அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பை அவர் பண்ணிட்டாலே அவருடைய உச்சபட்ச சாதனையாக இருக்கும். அது பிறகு அவர் வந்து ஈ கேன் ஜஸ்ட் சே ஐ டிட் இட்ரா, இந்த சினிமாவை வந்து நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு உலகத்தை பார்த்து காலை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது பிறகு எத்தனை படம் வெற்றி கொடுத்தாலும் இதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்றதான் என்னுடைய பாயிண்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.